ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திவினேஷ் இவர்களுக்கு ரீசெண்டா 2 அவார்டு கொடுத்திருக்காங்க. இவர் யாரு, இவர் எதுக்காக அவார்டு வாங்கியிருக்காங்க, சோ அதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க. ரீசெண்டா ஜீ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஷோ நடந்துட்டு இருக்கு. சோ இந்த ஷோல வந்து பாத்தீங்கன்னா ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரவுண்டுக்கு திவினேஷ் வந்து பாத்தீங்கன்னா வந்திருப்பாரு, பாட்டு பாடியிருப்பாரு. சோ எதனால இவரை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திவினேஷ் வந்து பழைய பாடல்கள் பாடக்கூடிய விஷயத்துல ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பர்சன். மெல்லிசை நாயகன் கூட இவரை வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவரோட வாய்ஸ்ல இந்த பழைய பாட்டெல்லாம் கேட்கும்போது அவ்வளவே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி சீசன்ல, அதாவது சரிகமபா லிட்டில் சூப்பர் சாம்பியன்ல டைட்டில் வின்னரும் ஆயிருக்காருங்க. சோ இவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. இவருடைய ஓல்டு பாட்டை கேட்கறதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு இவரோட வாய்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த பழைய பாட்டை இவரோட வாய்ஸை கேட்கும்போது அவ்வளவு இனிமையாவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ கண்டிப்பா இதுக்கு முன்னாடி சீசனை பார்த்துருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு திவினேஷ் யார் என்ற விஷயம் தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மலேசியா, கேனடா இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைவ் கான்சர்ட்டும் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம லிஜெண்டா இருக்கக்கூடிய சிங்கர்ஸ் கூட பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்ரீனிவாசன் சார் ஜட்ஜஸ் ஆகட்டும், விஜய் பிரகாஷ் சார், எஸ்பிபி சரண் சார், இவங்க கூட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைவ் கான்சர்ட்லயும் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தும் ரீசெண்டா நமக்கு தெரிய வந்துச்சு. சோ அந்த வகையில ஜி குடும்ப விருது அப்படின்னு சொல்லக்கூடிய 2025 லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா திவினேஷ்க்கும் அவார்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 அவார்டு வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. ஒன்னு வந்து ஃபெமிலியர் பப்ளிக் ஃபேஸ் கேட்டகரி அப்படின்ற விஷயத்தையும், இன்னொன்னு சரிகமபா லிட்டில் சூப்பர் சாம்பியன் மெல்லிசை நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அவார்டு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு 2 விருது கிடைச்சிருக்கு. சோ இந்த 2 விருதும் அவர் வாங்கினதை ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு என்னைக்குமே இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அந்த மொமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாரு. சோ கண்டிப்பா திவினேஷோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்கன்ற விஷயத்தை நான் நம்புறேன். சோ இவரை எத்தனை பேருக்கு பிடிக்கும், இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்க விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேவரட் பர்சன் வேற யாரு அப்படின்ற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.